policy is for everyone. Do it! Is that what you want? I think we all... வணக்கம் மக்களே, நான் இன்னைக்கு 2026 ரிலீஸ் ஆன ஓவர் யுவர் டெட் பாடிங்கிற ஒரு ஹாரர் மூவியோட ஸ்டோரியை தான் சொல்ல போறேன். மற்ற ஹாரர் படத்துக்கும் இந்த ஹாரர் படத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு கேட்டீங்கன்னா, கலகலப்பு படத்துல ரணகொடூரமான ஹாரர் சீன்லாம் வச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு படம் தான் இந்த படம். ஒரு ஜாலியான ஹாரர் படம், ஆனா ட்விஸ்டுக்கெல்லாம் பஞ்சமே இருக்காது. கிளைமேக்ஸ்ல சத்தியமா சொல்றேன், இந்த மாதிரியான ஒரு ட்விஸ்ட்டை நீங்க எதிரே பார்க்க முடியாது, எந்த படத்துலயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. மிஸ் பண்ணாம பாருங்க. படம் மட்டும் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்க, கமெண்ட்ல கழுவி ஊத்திட்டு போங்க, நான் பார்த்துக்கிறேன். ஓகே மக்களே, வாங்க மூவிக்குள்ள போலாம். படத்தோட ஓபனிங் சீன்ல ஒரு காட்டுக்குள்ள ரொமான்டிக்கான ஜோடி சென்டிமெண்டா பேசிட்டு இருக்கும்போது லவர் பாய்க்கு ஒரு போன் கால் வருது. அட என்னடான்னு சொல்லிட்டு போன் எடுத்து காட்டுறான். பார்த்தா இது ஒரு போன் விளம்பரத்தோட ஷூட். இந்த விளம்பரத்தை ஷூட் பண்ற டைரக்டர் இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. பேரு டானு. ஒரு காலத்துல பெரிய டைரக்டர் ஆயிருவான்னு ஹாலிவுட்டே பயங்கரமா எதிர்பார்த்திருப்பாங்க. ஆனா டானுக்கு 8 வருஷமா 7 சனி பிடிச்சு குடுமையா பிடிச்சு ஆட்டதுனால ஒரு படத்துல கூட டைரக்ட் பண்றதுக்கு சான்ஸே கிடைக்கல. ஒன்லி ஆட் ஷூட் மட்டும் தான். இப்படி 7 சனி எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறமா ஷூட்டை முடிச்சவன் அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட போயிட்டு, நானே என் பொண்டாட்டி இந்த வீக்கெண்ட் அவளோட கெஸ்ட் ஹவுஸுக்கு போறமே, அங்க போனதுக்கு அப்புறம் என் பொண்டாட்டி மட்டும் என்னை மதிக்காம அழகா ட்ரெக்கிங் போயிருவா, அதுக்கப்புறம் வீட்டுக்கு திரும்பி வந்துருவோன்னு சொல்றான். அந்த பொண்ணும் சரி மண்டையாடிக்கிட்டே அவன் சொல்ற கதையெல்லாம் கேட்டுட்டு இருப்பா. அவகிட்ட கதை சொல்லி முடிச்சவன் நேரா காருக்கு வரான். காருக்கு வந்தது வேகமா ஒருத்தனுக்கு போன போடுறான். அது ஒரு மர்மமான கால். அந்த கால்ல பேசினவன் யாருன்னு தெரியல. அவங்கிட்ட இந்த வீக்கெண்ட்ல எந்த பிளான் சேஞ்சுமே இருக்கக்கூடாது, இந்த டைம் மிஸ் ஆயிருச்சு, உன்னை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு கால் கட் பண்றான். கால் கட் பண்ணிட்டு திரும்பி பாக்குறப்போ பக்கத்து சீட்ல முட்டு பெரிய ரம்பம், அது கூடவே ஒரு கயிறு, கூடவே இன்னொரு டேப்பும் சேர்ந்து இருக்கும். அது எல்லாத்தையும் பார்த்ததும் மூஞ்சில அப்படியே சந்திரமுகி வந்து எட்டி பார்த்துட்டு போவா. அடுத்து கார்ல அங்க இருந்து கிளம்பினவன் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அவனோட அப்பா மைக்கில முதியோர் இல்லத்துல போய் மீட் பண்றான். அவர்கிட்டயும் இன்னைக்கு நாங்க கெஸ்ட் ஹவுஸுக்கு போறோம், உன் மருமக ராங்கி பிடிச்சவருக்காலே ட்ரெக்கிங் தான் போயே தீர்வுன்னு அடம் பிடிக்கிறான். என்னாக போகுது ஏதாக போகுதுன்னு ஒன்னும் தெரியல நைனா, ஏதாச்சும் தப்பா நடந்துச்சுன்னா புள்ளை எதுவும் கேட்டக்கூடாது, நான்லாம் அமைதியா போயிட்டு அமைதியா வருவேன், அவதான் ராங்கி பிடிச்சவன்னு சொல்லிட்டு இருக்கிறான். அதை கேட்ட டாடி குபீர்னு சிரிச்சுட்டு, காமெடி பண்ணாதரா, அவ உன்னை அடிக்காம இருந்தா பத்தாதா, அமைதியா போயிட்டு அமைதியா வான்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்புறாரு. அப்போ அங்க இருந்து டிவில 2 ஜெயில் கைதிகள் ஜெயில இருந்து தப்பிச்சிட்டாங்கன்னு நியூஸ் வேற பப்ளிஷ் ஆயிட்டு இருக்குது. அதை பார்த்துட்டு, சர்ரா டாடி நான் வரேன், ஆனா அவன் மருமக ஒன்னும் சரியில்லை பாத்துக்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். அங்க இருந்து வந்தவன் வீட்டுக்கு வந்ததும் அவங்கிட்ட இருந்த டூல்ஸ் எல்லாத்தையும் மறைச்சு வச்சுட்டு வீட்டுக்குள்ள போறப்போ பக்கத்து வீட்டு பொண்ணு ரீனா அங்க வந்து, என்ன டானு வீக்கெண்ட் பார்ட்டியா, பார்த்து சுடுங்க குருவிய அப்படின்னு கலாச்சிட்டு போறான். அப்ப அங்க வர லீசா கிட்ட, அதாவது இவதான் நம்ம படத்தோட ஹீரோயின், அவகிட்ட, ஏண்டி நம்ம கெஸ்ட் ஹவுஸ் போறத அதுக்குள்ள எல்லாத்தையும் வளரிட்டியா, இதனால தான் உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா வருதுன்னு சொல்றான். அதை கேட்ட லீசா, ஓ முஞ்ச பார்த்தாலும் தான் வறுத்தெடுத்த வாழைப்பழம் மாதிரி இருக்கு, நான் எங்கிட்டு போய் அழுவ, மூடிட்டு வந்து கார கிளம்புறதுக்குன்னு சொல்லி திட்ட 2 பேரும் போற வழியெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டே போறாங்க. ஆக்சுவலி இந்த லீசா இருக்கல்ல, இவ ஒரு சீரியல் நடிகை. அடுத்த நாடகத்தோட ஸ்கிரிப்ட படிச்சுட்டு வரப்போ அதை பார்த்த ஹீரோ டானுக்கு செம டென்ஷன் ஆகுது. உனக்கு நடிக்கவும் வர மாட்டேங்குது, உன் மூஞ்ச பார்த்தா வாந்தியாவும் வருது, ஒன்னெல்லாம் எவனே நடிக்க கூப்பிடுறான்னு ஹீரோ கலாய்க்க, ஆமா அப்படியே ஒரு அறுத்து தள்ளிடுவாரு மன்மத குஞ்சு, 8 வருஷமா ஒரு படம் எடுக்கிறதுக்கு துப்பு இல்ல, நீ எல்லாம் வாய் பேச வந்துட்ட, அமைதியா ரோட்டை பார்த்து ஓட்டுறியா, காதல கம்பிய சொருக்குவான்னு சொல்லி திட்டிக்கிட்டே 2 பேரும் ஒரு வழியா கெஸ்ட் ஹவுஸ் வந்துடுறாங்க. அங்க போனதும் மொத்த வேலையா லீசா ஒயினை ஓபன் பண்ணி ஜாலியா தண்ணியா போடுறா. ஆனா டானு எடுத்துட்டு வந்த பொருள் எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜ்ல அடிக்க வச்சுட்டு பேஸ்மெண்ட்டுக்கு போறான். அங்க ஷார்ட் கன் ஸ்னைப்பர் எல்லாம் இருக்கும், அது எல்லாத்தையும் தொடச்சு வச்சுட்டு வீட்டையும் சுத்தமா கிளீன் பண்ற வேலையில இறங்குறான். வீடு ஃபுல்லா அங்கங்க ஸ்நாக்ஸா கொட்டி கிடக்கும். அதை பார்த்தவன், ஏ எலி, என் பொண்டாட்டி தொல்லையை விட உன் தொல்லை பெருசா இருக்கு, இரு உன்னை வச வச்சு சாகடிக்கிறேன்னு சொல்லிட்டு நேரா கிச்சன் போறான். அங்க வெங்காயம் வெட்டினா சண்டை, பூண்டை உரிச்சா சண்டை, சவுண்டா பாம்பு போட்டா கூட சண்டை வருது. மொத்தத்துல 2 பேரும் கீரியும் பாம்பு மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்படியா அன்னைக்கு நைட்டு நக்கிட்டு போயிருது. மறுநாள் காலையில தூங்கி எந்திரிச்ச ஹீரோ காட்டுக்குள்ள வெங்க நடந்து எனக்கு தேடிட்டு போறான். என்னன்னு பார்த்தா அங்க பெரிய பெரிய கல்லா இருக்கும், எல்லாத்தையும் எடுத்து பேக்குள்ள போட்டுக்கிட்டு நேரா போட்ல போய் அதை ஒளிச்சு வைக்கிறான். எதுக்கா இருக்கும்னு நம்ம யோசிக்கும் போது அங்க இருந்து வீட்டுக்குள்ள வந்தவன் 2 பேருக்கு டக்கிலாவை வாய்க்குள்ள ஊத்திக்கிட்டு ஒரு கர்ச்சிப்ல குளோரோஃபார்மையும் நல்லா நினைச்சுக்கிறான். அந்த கர்ச்சிப் எடுத்துக்கிட்டவன் நேரா அவன் பொண்டாட்டி கிட்ட போறான். வெயிட் ஒரு நிமிஷம், இப்ப இவன் என்ன பண்ண போறான்னு உங்களுக்கு தெரிஞ்சா வீடியோ பாஸ் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லிருங்க. பொண்டாட்டி கிட்ட போனவன் கண்ணை மூடிக்கிட்டு கடவுளெல்லாம் வேண்டிக்கிட்டு அவ மூக்குல போய் அந்த கர்ச்சிப் வைக்க போறப்போ, இந்தா வாங்கிக்கோடான்னு சொல்லி அந்த புள்ள டக்குன்னு திரும்பி டேசரை வச்சு அவனோட இதயத்திலேயே ஷாக் கொடுக்குறா. டானு மயங்கி விழுந்துடுறான். இவனுக்கு டானு பேர் வச்சதுக்கு பதிலா மங்குனி மான்னு பேர் வச்சிருந்திருக்கலாம். சில நேரங்கள் கழித்து மயங்குழுந்த டானை ஒரு சேர்ல கட்டி வச்சிருக்கிறான் நம்ம ஹீரோயின். மயக்கத்துல இருந்து எந்திரிச்ச டானு, ஏண்டி கொலகார
அடப்பாவி என்னையா கொல்ல பாக்குற உன் புருஷன்டி நானு சொல்ல, அடேங்கப்பா டைரக்டர் தம்பி ரொம்ப நடிக்காதீங்க, சொல்லுங்க என்ன பிளான் பண்ணீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களை உயிரோட விடுவேன், இல்லையா இங்கேயே கொண்டு புதைச்சிருவேன்னு சொல்லி மிரட்டேன். சொல்லும் மாமாவை போய் தப்பா நினைச்சிட்டியே, கிச்சன்ல நிறைய அழுக்கு இருக்கிறதுனால அதை கிளீன் பண்றதுக்காக கர்ச்சிப்ல குளோரோஃபார்ம் ஊத்தி கொண்டு வந்தேன், இது ஒரு தப்பா? சரிப்பா குளோரோஃபார்ம் கிளீன் பண்றதுக்கு அப்ப இந்த கயறு இந்த டேப்பு அதுக்கப்புறம் இந்த ரம்பம் இதெல்லாம் இதுக்கு எடுத்துட்டு வந்த, இதெல்லாம் இதுக்கு போட்ல போய் ஒளிச்சு வச்சிருக்கிற, என்ன மேட்டர்னு சொல்லி விசாரிக்க, ஐயோ தங்கம் மாமா வேட்டைக்கு போறேன் இல்லையா, அப்ப மானி ஏதாச்சும் மாட்டிக்கிச்சுன்னா அதை அறுத்து கயிறுல கட்டி இழுத்துட்டு வர்றதுக்காகத்தான் இந்த மாதிரி எல்லாம் ஒரு பிளான் செட்டப் பண்ணி வச்சிருந்தேன், அது போய் உனக்கு தப்பா தெரியுது, இதெல்லாம் ஒரு விஷயமா நினைச்சிட்டு இருக்கிற கிறுக்கு சிரிக்கி அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்ல, அப்ப நீ அடங்க மாட்ட இந்த வரேன்னு சொல்லிட்டு வேகமா போய் ஷாட்கன் எடுக்க போறான். அதே நேரத்துல இவன் என்ன பண்றான், ரம்பத்தை நாக்காலேயே பிடிச்சி இழுக்க பாக்குறான், அது கேண்டில் மட்டும் தனியா வந்துருது. அப்போ ஷாட்கன் எடுத்துட்டு வந்த ஹீரோயின், இப்ப நீ உண்மையை சொல்றியா, உன் மண்டையை சதற விடுவான்னு கேட்க, சொல்லி தொலைகிறேன், சொல்லினா உடவா போற, உன்னை கொலை பண்ணி ரம்பத்தாலேயே கிருட்டுன்னு அறுத்து உன் பாடி மொத்தத்தையும் அப்படியே சாக்கு பையில கட்டி அது கூடயே நிறைய கல்லையும் சேர்த்து கட்டி லேக்குக்குள்ள உன்னை போட்டு போயிடலான்னு யோசிச்சேன், அந்த கடவுள் என் பிளான்ல மண்ணள்ளி போட்டான். இப்படி ஒரு மட்டமான பிளான கேட்டதுமே குபீர்னு சிரிச்ச லீசா, இப்ப தெரியுதா டைரக்டர் நீ எதுக்காக இன்னும் டைரக்டர் ஆகாம இருக்கிறன்னு, ஒரு கொலைய கூட ஒழுங்கா பிளான் பண்ண தெரியல, நீ எல்லாம் படத்தை எப்படி பிளான் பண்ணி எடுப்ப, சரி அது கிடக்கு கழுத, எதுக்காக என்னை ஃபர்ஸ்ட் கொலை பண்றதுக்கு பிளான் பண்ண அதை சொல்லுன்னு கேட்கிறான். அதுக்காக நீ 2 வருஷமா என்னைய விட்டுட்டு தேவையில்லாம அந்த சீரியல் டைரக்டர் கூட எதுக்கடி போன, அந்த காண்ட்ல தாண்டி உன்னை போடுத்தல்னு பிளான் பண்ணேன்னு சொல்றான். அதை கேட்ட ஹீரோயின், அப்படியே கண்டுபிடிச்சிட்டியா, வெரி குட், அப்படித்தான் இருக்கணும், ஆனா நான் எதுக்காக கூட வந்தேன் தெரியுமா, உன் கூட வேட்டைக்கு வரும்போது தெரியாம உன்னை சுட்டுட்டு அப்படியே போலீஸ் கிட்ட போய் வலிக்கு விழும்போது தெரியாம சுட்டுன்னு சொல்லிடுவேன், போலீஸோ அதை நம்பிடுவாங்க, உன்னை நான் ஈஸியா போட்டு தள்ளிடுறேன்னு சொல்றான். அதை கேட்டதுமே ஹீரோ பொசுக்குன்னு சிரிச்சிடறான். ஏன்டா சிரிக்கிறேன்னு கேட்கிறப்போ, ஏன்டி உனக்கு சீரியல்லே ஒழுங்கா நடிக்க தெரியாது, இதை போலீஸ் கிட்ட வேற நடிச்சு காட்டிடுவியா, உன்னெல்லாம் ஈஸியா பிடிச்சிருவாங்கடி மூதேவின்னு சொல்ல, சார் வாடா யார் பெஸ்ட் நடிக்கிறாங்கன்னு பாப்போம், 5 ரூபா பெட்டு, யாரு கண்ணில் ஃபர்ஸ்ட் கண்ணீர் வருதோ அவங்க தான் வின்னர்னு சொல்லிட்டு வேகமா நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு சுட்டு போட்டாலும் நடிப்பு வர மாட்டேங்குது, ஹீரோ பின்றான், அப்படியே கண்ணுல இருந்து தாரதாரியா கண்ணீர் கொட்டுது. இதனால டென்ஷன் ஆனவ பொசுக்குன்னு கண் எடுத்து அவனோட மூக்கிலே போட்டுறான். அந்த நேரத்துல யாரோ ஹீரோயின் பின்னாடி வராங்க, வந்தவன் கையில ஒரு சுத்தியோட அங்க நிக்கிறான். அவனை பார்த்ததுமே ஹீரோ செம்ம குசி ஆயிட்டு, நான் வின் பண்ணிட்டேன்டி பாண்டியன் ஸ்டோர்ஸ் பைத்தியமேன்னு சொல்ல, பின்னாடி இருந்தவன் பொசுக்குன்னு ஹீரோயின் தலையிலே ஒரே அடி, ஹீரோயின் மயங்கிடுறான். இங்கதான் கதையில ட்விஸ்ட். வந்திருக்கவன் ஹீரோவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஹென்றி, பக்கத்து வீட்டுக்காரன் தான். 2 பேரும் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே மீட் பண்ணி, என் பொண்டாட்டியை மட்டும் கொலை பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணி நான் உனக்கு $50,000 கொடுக்குறேன்னு சொல்ல, பட் அவனுக்கு அந்த டீலிங் பிடிச்சிருந்ததுனால இவங்க வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு கூடவே வந்திருப்பான். எனிவே புருஷன் பொண்டாட்டியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சாச்சவங்க எல்லாம் பக்காவா பிளான் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. இப்போ ஹீரோயின் மாட்டிக்கிறா, அவளை சேர்ல கட்டி வச்சிடறானுங்க. டே ஹென்றி நீயாடா இதுக்கடா இவங்க கூட சேர்ந்து என்ன கொலை பாக்குற அப்படின்னு கேட்க, அது ஒண்ணு இல்ல லீசா, உன்னோட இன்சூரன்ஸ் பணம் ஏதோ $1,00,000 வருமாமே, அதுல பாதி எனக்கு கொடுக்குறேன்னு சொன்னாப்ல, எனக்கும் அந்த டீல் ரொம்ப பிடிச்சதுனால உன்னை கொலை பண்றதுக்கு ஒத்துக்கிட்ட லீசா, சாரின்னு சொல்லி உண்மையை வளரிடுறான். அப்ப ஹீரோயின் பொசுக்குன்னு சிரிச்சுட்டு, அடே முட்டா பையில ஹென்றி, அது $2 மில்லியன் மேலடா, உன்னை இந்த பையன் ஏமாத்துறான்டான்னு சொல்ல, ஹீரோ வேகமா ஓடியாந்து ஒரு கவரை போட்டு அவளோட வாயை மூடுறான். இதனால செம்ம கடுப்பாகிற ஹென்றி, டேய் கவரர்ரா, தேவையில்லாம என்னை கொலகாரனாக்காத, உண்மையை சொல்லு, எம்பிட்டு காசு வரப்போகுது, அதுல எனக்கு பாதி வேணும்னு சொல்றான். உடனே ஹீரோயின், அடே எங்க அப்பத்தா மங்கம்மாவள சத்தியமா அது $2 மில்லியன் தாண்டா, அதுல $1 மில்லியன் உனக்கு கொடுக்குறேன், இவனை போட்டு தள்ளுறான்னு டீல் பேசுறான். அதை கேட்ட ஹீரோ, மச்சான் இவளெல்லாம் நம்பிராதரா, இவகிட்ட அவளை காசெல்லாம் கிடையாது, நீ இவளை கொன்னா மட்டும்தான் அந்த $1,00,000 கூட வரும், ஒருவேளை என்ன நீ கொண்டுட்டேன்னு வச்சுக்கோ, உன்னைய போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவா, நான் செத்து போயிருவேன், மொத்தத்துல அவளுக்கு மட்டும்தான் ப்ராஃபிட், நமக்கு ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்றான். ஆனா ஹீரோயின், அவன் கிடக்குறான்டா சில்பி, என்கிட்ட $2 மில்லியன் இருக்குது, நீ அவனை போட்டு மூடி, நான் $1 மில்லியன் கொடுக்குறேன், டீல் பேசிக்கிட்டே இருப்பா. அந்த நேரத்தை யூஸ் பண்ணிக்கிட்ட ஹீரோ பொசுக்குன்னு வந்து ஹென்றி மேல பாஞ்சு அவனோட கண்ணை புடுங்குறான். அப்ப நடக்கிற சண்டையில ஷார்ட் கண்ணு கீழே விழுந்துருது. வேகமா அதை எடுக்கிறதுக்காக புருஷன் முன்னாடியும் போட்டி போடுறாங்க. அதை பார்த்த ஹென்றி, டேய் பொறுமையா இருங்கடா, ஒன்னும் தப்பு இல்ல, பொறுமையா பேசி முடிவு பண்ணிக்கலாம், எதுக்கு அவசரப்படுறீங்கன்னு சொல்லி டீல் பேசிட்டு இருக்கும் போது ஹீரோயின் தெரியாம ட்ரிகர் அழுத்திடுவா. அடுத்த நிமிஷம் ஹென்றி மல்லாக்கப்படுத்து விட்டத்தை 10 மணிக்கு செத்து போயிடுறான். புருஷன் முன்னாடி சண்டையில மட்டும் நடுவுல போனீங்க, யாருக்கா இருந்தாலும் இந்த நிலைமை தான். ஹென்ரியை சுட்டது மட்டும் இல்லாம நீதான் சுட்டுன்னு அதுக்கு ஒரு சண்டை வேற போடுறாங்க. அப்போ ஷார்ட் கண்ணு ஹீரோட கையில இருக்கிறத பார்த்துட்டு வேகமா ஹீரோயினை ஷூட் பண்ண போறான். அவ தள்ளி விட்டுட்டு எஸ்கேப் ஆகி ஓடுறான். பின்னாடியே ஓடி போனவன் ஷூட் பண்ண போகும்போது அதுல புல்லட்டே இல்ல. டப்புன்னு வேகமா ரீலோட் பண்றான். அதுக்குள்ள ஹீரோயின் ஒரு கத்தி எடுத்து அவனோட கால்லே குத்திடுறான். அவன் ஷார்ட் கண்ணு கீழே போட்டுறான். இதாண்டா சான்ஸ்னு ஷார்ட் கண்ணையும் புல்லட்டை எடுத்தவ வேகமா மாடிக்கு ஓடுறான். பின்னாடியே ஹீரோவை விரட்டி போறான். பெட்ரூம்ல 2 பேத்துக்கும் WWF சாம்பியன்ஷிப்பே நடக்குது. அப்ப பாருங்க, திரும்பவும் ஹீரோயின் தெரியாம ஷூட் பண்ணிடுறா. சீலிங்லயே புல்லட் படுது. அப்போ சீலிங்ல ஐயோ என் பம்ல எவனோ
சுட்டுட்டாண்டோன்னு சொல்லி ஒரு ஆம்பளை அழுத சவுண்ட் கேக்குது. என்னடா சவுண்டுன்னு மேல பார்த்தா சீலிங்க உடைச்சிட்டு 3 பேர் கீழே விழுறாங்க. ஹீரோ ஹீரோயின் அங்கேயே மயங்கிடுறாங்க. என்ன நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஜெயில இருந்து 2 கைதிங்க தப்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கூட அவங்க அப்பா கூட பேசிட்டு இருக்கும்போது நியூஸ் வந்திருக்கும் இல்லையா, அந்த கைதிங்க தான் இந்த 2 பேரு. இந்த மொட்டையன் பேரு டோடி, இவனை நம்ம மொட்டையனே கூப்பிட்டுக்கலாம். இவன் பேரு பீட்டர். அப்ப யாரா அந்த போலீஸ் லேடின்னு கேட்டீங்கன்னா, இந்த பீட்டர் இருக்கான்ல அவனோட ஸ்கூட்டர். இந்த 3 பேரும் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு காட்டுக்குள்ள வராங்க. அந்த காட்டுக்குள்ள தான் நம்ம ஹீரோ ஹீரோயினோட கெஸ்ட் ஹவுஸ் இருக்கும். கெஸ்ட் ஹவுஸ் பார்த்தவங்க இங்கே டேரா போட்டுட்டு பரபரப்பெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் இந்த நாட்டை விட்டே தப்பிச்சு போயிடலான்னு ஒரு முடிவுல இங்கே ஸ்டே பண்றாங்க. வீட்டுக்குள்ள வந்ததும் ஹீரோ ஹீரோயினோட ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து போட்டது மட்டும் இல்லாம அவங்களோட சாப்பாடு எல்லாத்தையும் அங்கங்க சதறி போட்டு சாப்பிட்டுருப்பாங்க. இதைத்தான் எலி சாப்பிட்டதா ஹீரோ முன்னாடி சொல்லியிருந்திருப்பான். இந்த 3 எலிகளும் அடுத்தவன் வீட்டு ஆட்டையை போட்டு ஜாலியா இருந்துட்டு இருக்கும்போது அப்பதான் நம்ம ஹீரோ ஹீரோயின் அவங்கள சாவடிக்கிறதுக்கு அவங்களே இங்க ட்ரிப் வந்திருப்பாங்க. அவங்கள பார்த்ததுமே 3 எலியும் பரன்ல ஏறி படுத்து வந்திருப்பாங்க. 2 நாள் அங்கே ஸ்டே பண்றாங்க. ஆனா இந்த 3 பேரும் எதிர்பார்க்காத விதமா ஹீரோ ஹீரோயினுக்கு சண்டை வந்து அவங்க ஷாட்கனை வச்சு ஷூட் பண்ண அது மொட்டையனோட பம்மை பதம் பார்த்துருது. அப்படியே பிரசன்ட்ல ஹீரோயின் ஹீரோயினை சேர்ல கட்டி வச்சு ஏதோ $2 மில்லியன் எல்லாம் பேசி இருந்தீங்கல்ல, அதை கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா அவன் புருஷனை உயிரோட விடுவோம், இல்லைன்னா அவனை இங்கே போட்டுருவோன்னு சொல்றாங்க. அதை கேட்ட லீசா பாடுறா மிரட்டுறீங்களா, ஐயோ ஒரு மொட்டை ஒரு நெட்டை ஒரு பொட்டை 3 பேரும் கேட்டதும் உடனே அறுத்து தள்ளிடுவாங்களா, அதுவும் இந்த வத்தி போன வாழைப்பழத்துக்காக போவியான்னு சொல்லி திட்டி விட்டுறா. அட அப்புறம் ஏண்டி அந்த அப்புறாணி போய் ஹென்ரி ஏமாத்துறீங்கன்னு கேட்க, யோ நீ என்னையா பச்சை புள்ள மாதிரி திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிட்டு இருக்கிற, அரசன் படத்தோட ப்ரோமோ பார்த்திருக்கிறியா, அதுல என் தலைவன் சிம்பு என்ன சொல்லுவாப்ல, எல்லாம் பச்சை ஒல்லே அப்படின்னு. அதுதான் போவியா, அவன் பீடி வாங்குறது காசெல்லாம் சுத்திட்டு இருக்கான், இவனை வச்சு என்ன மிரட்டிட்டு இருக்கிறான்னு சொல்லி கடுப்புல கத்தி விட்டுறான். இதனால வெறியான அந்த 3 பேர் என்ன பண்றாங்க, நம்ம கதாநாயகன் டைரக்டரை பிடிச்சு குஜிலி மஸ்த் பண்ணிடுறானுங்க. அப்ப கூட அசராத ஹீரோயின் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பா. ஆனா போசுக்கு அவனை ஷூட் பண்ண போறப்போ சரா இருங்கடா என்கிட்ட பணம் இருக்கு அவனை விட்டுருங்கடான்னு சொல்லி கெஞ்சிரா. உடனே போலீஸ் ஆண்டி ஹீரோ கிட்ட, பாத்தியாடா உன் பொண்டாட்டி உன் மேல எம்பிட்டு பாசமா இருக்கானே, நீ என்னன்னா அவளவே கொல்ல பாக்குற, என்ன புருஷன்டா நீன்னு சொல்லிட்டு 2 பேரையும் பேஸ்மெண்ட்ல போய் கட்டி வச்சிடறாங்க. பேஸ்மெண்ட்ல உட்காந்துக்கிட்டு ஹீரோயின் என்ன சொல்றா, சாரிடானு எல்லாம் என்னாலதான் வெரி சாரிடான்னு சாரி கேட்கிறா. ஆனா ஹீரோவுக்கு குண்டா அவனை குஜிலி மஸ்து பண்ண வந்ததுதான் திரும்ப திரும்ப யாவ் வந்துகிட்டே இருக்குது. அப்ப மொட்டையனை பழி வாங்க முடிவு பண்ணி பக்கத்துல பில்லியார்ட்ஸ் கேம் போர்டு இருக்கும், அந்த போர்டுல இருந்து பால் எடுத்தவன், டே மொட்டை நான் பாத்ரூம் போறேன்டான்னு சொல்லி கத்த, மொட்டையனும் அவசரமா பேஸ்மெண்ட் வந்துட்டு வேகமா ஹீரோவை அவுத்து விட்டு பாத்ரூம் போக வைக்கிறான். ஹீரோ பாத்ரூம் போயிட்டு இருக்கிறப்போ ஹீரோயின் கிட்ட வந்து, நீ உன் புருஷனை டைவர்ஸ் பண்ணிடுறேன், நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல, அட மொட்டை மட்டையா வானவில் குறிப்பாடா நீ ஓடுறாங்கட்டுன்னு சொல்லி ஹீரோயின் பயங்கரமா பிடிச்சி திட்டி விட்டுறான். அப்ப ஹீரோ பாத்ரூம் எல்லாம் போய் முடிச்சுட்டு ஒரு கால்ல ஷூ இல்லாம வரான். எங்கடா உன் ஷூன்னு மொட்டை கேட்கும் போது ஹீரோ அவனோட சாக்ஸ்குள்ள அந்த பாலை போட்டு வந்தவன் மொட்டையை ஒரே அடி மொட்டை அங்கே மயங்கிடுறான். உடனே 2 பேரும் பேஸ்மெண்ட்ல இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. எங்கடா கீழே போன மொட்டையின் ஆளக்கானமேனு பீட்டரும் போலீஸ் ஆண்டியும் தேடி வந்தா மொட்டையை மயங்கி கிடக்கிறத பார்த்துட்டு பீட்டர் டென்ஷன் ஆகி, டேய் மொட்டை எந்திரான்னு சொல்லிட்டு 3 பேரும் உடனே ஹீரோ ஹீரோயின் தேடி போறாங்க. வெளியில தப்பிச்சு போன ஹீரோயின் அவளோட கார்ல ஏறி எஸ்கேப் ஆயிடலான்னு பாக்குறா. பட் அதோட கீ வீட்டுக்குள்ளதான் இருக்கும். அதை எடுக்கிறதுக்காக ஹீரோயின் திரும்ப வீட்டுக்குள்ள போக மொட்டையனும் அவனோட டார்ச்ல பேட்டரி காலியாயிருச்சுன்னு வீட்டுக்குள்ள போறான். அப்புறம் என்ன, ஹீரோயின் வசமா மாட்டிக்கிறான். மொட்டையனும் ஹீரோயினை எய்ம் பண்ணி ஷூட் பண்றதுக்காக ரெடியா இருக்கும்போது கரெக்டா ஹீரோ உள்ள வரான். சரியான ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப மொட்டையன் ஹீரோயினை போட்டு வெளுவெளுன்னு வெளுத்து விட்டுட்டு இருப்பானா, ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து மொட்டையனை போட்டு வெளுத்து விட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அவன் கையில வச்சிருந்த கன்னு தெரியாம கீழே விழுந்து ஆட்டோமேட்டிக்கா ஷூட் பண்ணதுனால அந்த சவுண்ட் பீட்டருக்கும் போலீஸ் ஆண்டிக்கும் கேட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்க. பட் அவங்க வரதுக்குள்ள மொட்டையனை தவதவனு துவச்சு 8 கத்தி அவனோட முதுகுலிய சொருகி மயங்க வச்சுட்டு தப்பிச்சு ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு ஓடிடுறாங்க. அப்போ வீட்டுக்குள்ள வர பீட்டர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு தேடி போறான். அங்க கபோர்டுக்குள்ள ஹீரோ ஹீரோயின் குசு குசுன்னு பேசிட்டு இருப்பாங்க. அந்த சவுண்டை கேட்டவன் பொசுக்குன்னு ஷூட் பண்ண போறப்போ ஹீரோ அவனை பார்த்துட்டு வேகமா அவனை அட்டாக் பண்ண ஹீரோயின் வெளியே தப்பிச்சு ஓடுறா. ஆனா வெளியில வெயிட் பண்ணிக்கிற இந்த போலீஸ் ஆண்டி வேகமா ஓடியார ஹீரோயினை பிடிச்சு தள்ளி விட்டு அவளை ஷூட் பண்ண போறப்போ பின்னாடியே ஓடி வர்ற ஹீரோ போலீஸ் ஆண்டியை பிடிச்சு ஒரே தள்ளு ஆண்டியும் ஷாட் கன்னு கீழே விழுந்துடுறாங்க. இதை ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து வேடிக்கை பார்த்துக்கிற இந்த பீட்டர் ஜன்னலை உடைச்சுக்கிட்டு வந்து ஹீரோ ஹீரோயின் கூட பயங்கரமா சண்டை போடுறான். ஹீரோவை குப்புற படுக்க வச்சு நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல நாயடி பேடி அடிக்கிறான். இதை பார்த்து வெறியாகிற ஹீரோயின் களக்குத்தி பக்கத்துல இருக்குமா அதை எடுத்து பீட்டரோட அல்லையிலே சொல்லிடுவா. பட் மொட்டையன் மயக்கத்துல இருந்து வந்து ஹீரோயினை பிடிச்சு ஒரே அழுத்திடுறான். அப்ப பீட்டர் ஹீரோவை அடி அடின்னு அடிச்சுட்டு, என்ன பாசண்டா சாமி, இப்போ புருஷனை அப்படியே புல் வெட்டுற மெஷின்ல வச்சு தேய்ச்சிடறான் பாருன்னு சொல்லிட்டு புல் வெட்டுற மெஷின்ல தலையை கொடுக்க ஹீரோ கஷ்டப்பட்டு அதுல தலையை மாட்ட விடாம வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு கார் சவுண்ட் கேக்குது. யாரான்னு சொல்லிட்டு எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட டாடி மைக்கேல் தான். இவர் எப்பறம் இங்கன்னு யோசிச்சீங்கன்னா ஒரு 5 மணி நேரத்துக்கு முன்னாடி இங்க பக்கத்துல இருந்த தோட்டக்கார தாத்தா ஹீரோவும் அவனோட பொண்டாட்டியும் 3 பேர்கிட்ட மாட்டிட்டு அல்லோலப்படுறத பார்த்து முதியோர் இல்லத்துக்கு போன போட்டு, மச்சான் மைக்கேலே உன் மகனும் மருமகளும் யார்ட்டையும் அடி வாங்கிட்டு இருக்காங்க, உடனே கிளம்பி வாடான்னு சொல்றாரு. உடனே மைக்கேல் தாத்தா பாஷா பாயா மாதிரி அந்த இல்லத்தோட ஓனரையே அடிச்சுட்டு அவனோட காரையை ஆட்டையை போட்டு வந்திருப்பாரு. ஸ்பாட்டுக்கு வந்த தாத்தா கொஞ்சம் கூட யோசிக்காம ஷாட்கன் எடுத்தவரு ஃபர்ஸ்ட் மொட்டையை தான் தெரிக்க வர்றாரு. அடுத்து பீட்டரை ஷூட் பண்ண போறப்போ போலீஸ் ஆண்டி அவரோட அல்லையிலே கத்திய சொருகிறா. இதனால மைக்கேல் தாத்தா வசமா மாட்டிக்க
மாட்டிக்கிற ஹீரோயினை எப்படியாச்சும் தப்பிச்சு போயிருங்கன்னு சொல்றாரு. ஆனா தாத்தா பிடிச்ச பீட்டர் அவரை கொண்டு போய் அந்த புல் வெட்டுற மிஷின்ல தலைய வச்சதும் அந்த மிஷின் அவரோட தலைய துண்டா வெட்டி கொடூரமா கொலை பண்ணிடுது. இந்த கேப்பை யூஸ் பண்ணிக்கிட்ட ஹீரோயின் கார்ல தப்பிச்சு போறப்போ பீட்டர் யோசிக்காம ஷூட் பண்றான். கார் ஆக்சிடென்ட் ஆகிரும். அப்ப ஹீரோயின் கிட்ட எங்க அப்பனை கொலை பண்ணவன நான் உயிரோட விட்டனா, அவருக்கு நான் மகனே கிடையாது, நீ மட்டும் போட்ல தப்பிச்சு போயிரு, நான் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கார்ல இருந்து இறங்கிடுறாங்க. அப்போ இந்த போலீஸ் ஆண்டிக்கும் தாத்தா சுட்டதுல கால்ல புல்லட் பட்டிருக்கும். அவ வேகமா வீட்டுக்குள்ள போயிட்டு கால்ல மருந்து போட்டுட்டு இருக்கும்போது அங்க போற ஹீரோ அவளோட காலை மிதிச்சு உடைச்சு அவளோட மூஞ்சிலேயே புல்லட் இறக்குறான். அவ அங்கேயே கொடூரமா செத்து போயிடுறான். அதே நேரம் ஹீரோயின் தப்பிச்சு போயிருப்பா இல்லையா, அவ போட்ல போய் ஏறி போட்டை ஸ்டார்ட் பண்ண போறப்போ பீட்டர் பின்னாடி வந்து ஏறி இப்ப ஓட்டரி தாங்கன்னு சொல்ல வேற வழி இல்லாம டானே என்னை காப்பாத்துறான்னு கத்திக்கிட்டே போட ஸ்டார்ட் பண்றான். அந்த சவுண்டை கேட்ட ஹீரோ வேகமா லேக்கு கிட்ட ஓடி வந்து லேக்கு கிட்ட போட்டோட கயிறு கிடக்கிறத பார்த்துட்டு அந்த கயிறை எடுத்த மேனிக்கு தண்ணிக்குள்ள குதிச்சிடறான். போட்டு வேகமா போயிட்டு இருக்கும்போது பின்னாடி ஹீரோ கயிறுலயும் வேகமா போயிட்டு இருக்கிறான். இதை எதையுமே இந்த முட்டாப்பைய பீட்டர் பார்த்திருக்க மாட்டான். ஆனா லீசா நோட் பண்ணிடுறான். அப்பா பீட்டர் ஹீரோயின் கிட்ட இங்க பாரு, உன்னால என் அப்பாட்டியே செத்து போயிட்டா, மரியாதை என் கூட வந்து அந்த பணத்தை எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா உன்னை உயிரோட விட்டுறேன், இல்லையா உனக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது பாத்துக்க அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட ஹீரோயின் குபீர்னு சிரிச்சுட்டு, ஓ மிரட்டுறீங்களோ தர, உனக்கு ஒரு கதை சொல்லவா, இந்த லேக்ல ஒரு பெரிய பட்டாம்பூச்சி இருக்குது, அதுவும் பின்னாடி வந்து கடிக்க போதுறான்னு சொன்ன அடுத்த நிமிஷம் பொசுக்குன்னு திரும்பி பார்க்கறான். அதுக்குள்ள ஹீரோ போட்ல ஏறி வந்து மூஞ்சிலே குத்திடுறான். ஹீரோ பீட்டர் அடி அடி நடிக்க பீட்டர் புருஷ மொட்டை ரெண்டு பேர்த்தையும் மிதின்னு மிதிக்க மூணு பேத்துக்குள்ளேயும் சரியான சண்டைக்காடாயிருது. இப்படி மூணு பேர் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது கடைசியில புருஷ மொண்டாட்டி ஒன்னா சேர்ந்து போட்ல இருந்துச்சுல்ல ஹீரோ கூட அந்த கல்லெல்லாம் பொறுக்கிட்டு வந்து வச்சிருந்தான் இல்லையா அந்த பேக்க பீட்டரோட உடம்புல நல்லா சுத்தி கட்டிட்டு அப்படியே அவனை லேக்ல தள்ளி விட்டுறாங்க. அப்புறம் என்ன, புருஷ மொண்டாட்டி ரெண்டு பேரும் சாகிறதுக்காக வந்து மத்த எல்லாரையும் கொண்டிருப்பாங்க. இப்படி ஒரு தரமான சம்பவத்தை பண்ணிட்டு கரைக்கு வந்தவங்க முதல்ல போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. கொஞ்ச நேரத்திலேயே போலீஸும் நியூஸ் சேனலும் ஸ்பாட்டுக்கு வந்தா இங்கதான் பெரிய ட்விஸ்ட். புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து ஒன்னா நடிப்பாங்க பாருங்க. ஐயோ அந்த கொடுமையெல்லாம் பார்க்கவே முடியாது. நம்ம டான பிரஸ் கிட்ட நானும் என் பொண்டாட்டிய வெக்கேஷனுக்கு ஜாலியா இருக்கலாம்னு இந்த அவுட் ஹவுஸ்க்கு வந்தோம், பார்த்தா அந்த கொலகார பாவங்க எங்களை கொலை பண்ண வந்தாங்க. அதுல என் ஃப்ரெண்டையும் கொலை பண்ணிட்டாங்க, எங்க அப்பனையும் கொலை பண்ணிட்டாங்க, எங்களையும் கொலை பண்ண பார்த்தாங்க, தற்காப்புக்காக நாங்க அவங்களை கொலை பண்ண வேண்டியதா ஆயிப்போச்சுங்கன்னு ஒரே நடிப்பா நடிச்சிடறாங்க. அப்படித்தான் ரெண்டு பேரும் உலக ஃபேமஸ் ஆயிடுறாங்க. ஏன்னா ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேரும் கைதிங்க இல்லையா, அதனால அவங்களை கொன்னதுனால எல்லாம் போலீஸ் பெருசாலாம் எடுத்துக்க மாட்டாங்க, இவங்களை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. வெளியில வந்ததும் நிறைய இன்டர்வியூஸ் கொடுக்குறாங்க, டாக் ஷோலாம் போறாங்க. இவங்களுக்கு நடந்த இந்த சம்பவத்தை ஒரு கதையா எழுதி அதை டான் டைரக்ட் பண்ண, லீசா ஹீரோயினா ஆக்ட் பண்ண படமா எடுக்கிறாங்க. மிகப்பெரிய ஹிட்டும் ஆகிடுது. ஒருத்தரோட வாழ்க்கை எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம், அது யாராலையும் கணிக்க முடியாது. சோ ரெடி ஃபார் எவ்ரிதிங்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் முத்தம் கொடுக்க படம் முடியுது. நாளை ஒரு அருமையான காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.